அறிவே ஆற்றல் இந்த ம், வாசகர் கூட்டத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவே ஆற்றல் நிகழ்ச்சியினுடைய முதலில் நான் கலந்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அச்சம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனா, ஒவ்வொரு தாட்டியும் வாசகருடைய உரையாடலும் அல்லது தேர்ந்தெடுத்த எழுத்தாளருடைய உரையாடல்லாம் கேட்கும்போது வாசகனுடைய தரம் உயர்ந்திருக்குது. அதுவும் அச்சத்தோடு தான் நம்ம அணுக வேண்டியதா இருக்குது. என்கிட்ட தேர்ந்தெடுத்த வாசகர்களுடைய சபையில பேசும்போது தெளிவா பேச வேணும். அது அந்த வகையில இந்த அழகுசாமியுடைய ம் நூல்கள நீங்க தான் சொன்னாரு. நான் 2 தாட்டி படிச்சிருந்தேன். அழகுசாமிய பத்தியான எனக்கு நீண்ட நாள் வாசிப்பு இருக்குது. ஆனாலும் அழகுசாமிய சமீப காலங்கள்ல தான் நான் படிச்சேன். அழகுசாமி நூற்றாண்டு காலம் முடிஞ்சிருது. கீராவ பத்தி நெறைய புக்லாம் படிச்சிருக்கோம். ஆனா, அழகுசாமி சிறுகதைகள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அ நுணுக்கமான, மனிதாபிமான, மிக தெளிவான ஒரு களத்துல வேலை செஞ்ச ஒரு அ எழுத்தாளர் நம்ப தமிழ் சமுதாயம் அ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜெயகாந்தனை அறிஞ்ச மாரி அழகுசாமி அறிஞ்சுக்க கொள்ள முடியல அப்படின்னுட்டும் ரொம்ப இதுவா இருக்குது. ஆனா ஜெயகாந்தனை பாராட்டப்பட்ட அழகிரிசாமி தான். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய எழுத்தாளர். ஒரு புத்தகத்த படிக்கும்போது இப்போ நம்முடைய அவர் மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1943, 45, 47க்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்களுடைய தரம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த புத்தகத்த தேர்ந்தெடுத்தேன். அழகர்சாமி இந்த புத்தகத்த எழுதும்போது, அவரு வந்து ஒரு மனத்தயக்கத்தோட எழுதுறாரு. என்னன்னு கேட்டா, மார்க்சிம் கார்க்கியினுடைய அந்த ரஷ்ய நாட்டினுடைய எழுத்தாளர்கள பத்தி, லெனின பத்தி, டால்ஸ்டாயை பத்தி, எல்லார பத்தியும் எழுதுவதற்கான ஒரு குறிப்பெடுத்து நினைவுகளை எழுதுறாரு. அது படிச்சு பார்த்தா, மொழிபெயர்ப்பு வந்து படிச்சு பார்த்தா, ஏன் மார்க்சிம் கார்க்கி மாரி ஏன் நம்முடைய எழுத்தாளர்கள கொண்டாடக்கூடாது? நம்ம எழுத்தாளர பத்தி எழுதக்கூடாதுன்ட்டு இவரு எழுதுறாரு. ஒரு 20 எழுத்தாளர்கள பத்தி எழுதுறாரு. அப்புறம் எடுத்து வச்சுர்றாரு. ஏன்னா, நான் நான் என்று வருது. இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஒரு கூச்ச உணர்வுல எடுத்து வச்சுர்றாரு. பிறகு மலைய நாட்டுக்கு போகுறாரு. அங்க வந்து மலாலயா நாட்டினுடைய வாசகர்கள் வந்து இது போல பண்றாங்க. தமிழ் எழுத்தாளர் பத்தி எனக்கு ரொம்ப சொல்லுங்க அப்படின்றாரு. அப்பதான் மலையாலருந்து தமிழ் நேசன்ல எழுதின ஒரு ஒரு கட்டுரையா விரிச்சு எழுதினத மறுபடியும் மாற்றி இந்த புத்தகமா கொண்டு வந்திருக்காரு. 10 எழுத்தாளர்கள பத்தி தொகுத்திருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர்கள்ல நம்ம நம்ம சின்ன புத்தகம் இது. இந்த பேஜ் வந்து 135 பக்கம் தான். இவரு எழுதுறது கொஞ்சம் இவரு போயி, பார்த்து, பேசி எழுத்தாளர பத்தி தான் எழுதியிருக்காரு. அதனால இவரு வந்து நேரடியாக அந்த எழுத்தாளர பற்றி தெரிஞ்சிருந்தாலும், போயி அவங்களுடைய நேரடியா அவங்க வாழ்க்கையில் அவருடைய சந்தேகத்த கேட்கறது, அவருடைய மனதுடன் உரையாடுறது, இப்படிப்பட்ட விஷயத்த வச்சு தான் அவர் நேரடி அனுபவத்த தான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. டிகேசிய போய் நேரடியா பார்க்க போறாரு. டிகேசிய பார்க்க போகும்போது, அவர் முதல் அந்த 10 எழுத்தாளர் டிகேசிய பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா எழுதுறாரு. டிகேசி குற்றாலத்துக்கு போனாவே இந்த டிகேசி கம்பராமாயணத்த பற்றியும், தமிழ் மொழிய பற்றியும், பாடல்கள் பற்றியும், அவரு கலந்து கொண்ட விஷயங்கள பற்றியும், வந்தவங்களுக்கு தமிழ் ஆர்வத்தை உருவாக்குகின்ற வகையிலும் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றியும் எடுத்து கூறுவதில மிக சிறந்த டிகேசியினுடைய பணி சமூகத்துல அவரு நேரடியா பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ரொம்ப டியூட்டிக்கு வேலைக்கு போணும். ஆனாலும் தங்கிறாரு அங்கேயே. அவர் பேச, பேச, பேச இவரு அவ்ளோ அவ்ளோ செய்தியோட, அவ்ளோ தகவலோட இருக்கும்போது இருந்து மறுநாள் காலையில தான் கிளம்புறாரு. அவ்ளோ தகவல்கள் சொல்றாரு. டிகேசியினுடைய மிக முக்கியமான இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்ல. நம்ம தமிழ் சமூகத்துல இன்னும் நெறைய படிக்கணும் பாடத்திட்டங்கள்லாம். இப்ப நாங்க படிக்கும்போதெல்லாம் பாடத்திட்டங்கள் அதுல டிகேசி சொல்றாரு. பள்ளிக்கூடங்களையே இடிச்சு தகர்த்தரணும். பசங்களுக்கு புரியாத விஷயங்கள எதுக்கு இப்ப இந்த திணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த டிகேசி தாய்மொழியில் தான் படிக்கணும். தாய்மொழியில இருக்கிறவங்க ஆங்கில இலக்கியங்கள புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ் இலக்கியங்கள ஆங்கிலக்காரன் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு சொல்லி பள்ளி மாணவர்களுக்கு அவர் வீட்லயே அவங்க பையனுக்கு, பேரனுக்கு எல்லாமே வீட்லயே சொல்லிக் குடுக்குறாரு. கல்வித்துறையினுடைய பாடத்திட்டம் ஏற்புடையது என்பது டிகேசியுடைய இந்த பதிவுல பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு எழுத்தாளர பத்தியும் தேசிய விநாயகம் பிள்ளைய போய் பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீட்ட பார்க்கறதுக்காக போவாரு. அங்க தான் தேசிய விநாயகம் பிள்ளை பக்கத்துல இருக்காங்க போய் பாருங்க. போய் பார்த்து பேசின பிறகு
தேசிய விநாயகம் பிள்ளையை மையமாக வச்சு தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பாடல், நான் ஒன்றும் பெருசா எல்லாம் பாடல, அவர் ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறாரு. தேசிய விநாயகம் பிள்ளையுடைய குழந்தைகள் பாடல் தானே கொஞ்சம் ஏதோ எழுதினேன். ஆனா வையாபுரி பிள்ளையும் அல்லது இவர்கள்லாம் வந்து உயர்த்தி பேசுறாங்க. டிகேசியும் வையாபுரி பிள்ளையும் தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிக்கு பிறகு மிக சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இதெல்லாம் அவர் நேரடியா பார்த்துட்டு தேசிய விநாயகம் பிள்ளைகிட்ட பேசுறாரு. பல தகவல்கள் கேட்கிறாரு. ஒரு முக்கியமா இந்த புத்தகத்துல வையாபுரி பிள்ளையை பத்தி பிரம்மாண்டத்தை உருவாக்குறார். தமிழ் கடலா இருக்கிறார். எந்த சகல விஷயத்தையும் கரைச்சி வச்சிருக்காரு. சர்வதேச இலக்கியங்கள் முழுவதும் கரைச்சி வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை நான் பார்க்கவே முடியாது. குறுமுனி, தமிழனுடைய அகத்தியன் அப்படின்லாம் வந்து வையாபுரி பிள்ளைய ரொம்ப உயர்வா பேசுறாரு. இவரு எதுக்கு சந்தேகம் போகுது. சித்தர்களை பத்தி கேட்க போறாரு. அப்புறமா பல விஷயங்களை சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. பட்டினத்தாரை பத்தி பாடல்களை பத்தி கேட்கிறாரு. பல விஷயங்களை வையாபுரி பிள்ளைய ஒவ்வொரு தாட்டியும் போகும்போதும் சந்தேகத்தை குறிப்பெடுத்துன்னு போய் அவ்வளோ தெளிவா நுணுக்கமா ஆராய்ச்சியோட பல உதாரணங்களோட வையாபுரி பிள்ளையுடைய பேச்சு இருக்கு. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வையாபுரி பிள்ளையுடைய சென்ற போதும் சந்திச்ச எல்லா விஷயத்தையும் நேரடியாக இருக்குது அப்படியே நேரடியாக பதிவு பண்றாரு. அதே போல திருவிக்காவை பற்றி ஆகட்டும், திருவிக்காவை நம்ம வந்து திருவிக்காவில நம்ம அவருடைய என் சரித்திரம், அவருடைய வரலாறை திருவிக்காவுடைய வரலாறை படிக்கும் போதுன்னா அந்த புத்தகம் அவரே எழுதின சுயசரிதை எழுதினதை படிச்சு பார்த்தா மிக பிரமாதமா இருக்கும். திருவிக்காவுடைய வாழ்க்கை வரலாறு மிக அற்புதமானது. ஊவேசாவுடைய வரலாறு எப்படி வாழ்க்கை வரலாறு எப்படி அழகா இருக்குமோ அதை விட அழகானது வந்து திருவிக்காவுடைய வரலாறு. நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லை. படிச்ச பிறகுதான் தெரியுது. இப்ப சமீபத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருவிக்கா படிச்சு இவரு அதை தான் சொல்றாரு. திருவிக்கா மிகப்பெரிய கடல், தமிழ் கடல். அவரு திருவிக்காவை பற்றியான அவரு நிதானமா பேசுறது, அந்த எளிமையா வாழறது, வாழ்க்கை தொழிற்சங்கத்துக்கு தலைமை தாங்குவது எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. அப்போ திருவிக்காவை பற்றியான பாதையும் இவர் முன்வைக்கிறாரு. திருவிக்காவுடைய இது பண்ற இவருடைய வாராவை பற்றி ஒவ்வொரு எழுத்தாளர் பற்றியும் இவர் சந்திச்ச ஒவ்வொரு எழுத்தாளர் பற்றியும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் எவ்வளவு தூரம் இவர் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கின்ற வகையில சொல்றாரு. குறிப்பா புதுமைப்பித்தனை பத்தி நிறைய இதுல இந்த புத்தகத்துல அதிகமா சொல்றது புதுமைப்பித்தனை பத்தி தான் நிறைய சொல்றாரு. புதுமைப்பித்தனுடைய சிறுகதை எழுத்தாளர் புதுமைப்பித்தனை பற்றி மிக விரிவா இவரும் அவரும் ஒன்னவே சேர்ந்து வேலை செய்யறாங்க. 15 வருஷமா வேலை செய்யறாங்க. புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் வளர்ந்த விதம், அவர் எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாரு, எந்த கஷ்டப்பட்டாரு, எங்கெங்க போனாரு, மலேசியா இது பாம்பே போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து காச நோயால் பாதிக்கப்பட்டு இறப்பது வரைக்கும் ஒரு தத்துவமா ஒரு வருத்தத்தோடு பதிவு பண்ணுவார். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளோட இவர் வந்து எவ்வளவு தரமானதா இருக்குதுன்னு எல்லாருடைய விமர்சனத்தோட இது பண்ணுவார். இப்போ நம்ம அழகர்சாமி தன்னை பற்றும் மட்டும் இல்லாமல் சக எழுத்தாளரோட நெருக்கமாக வைத்துக்கொண்டு வாரா இல்லை என்றால் பாரதியினுடைய முழுமையான விளக்கம் கிடைக்காது. வாராவும் டி.எஸ். சொக்கலிங்கமும் இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பத்திரிகை இணைஞ்சிருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்தா இப்ப சமகால எழுத்தாளர்கள் அப்படி கிடையாது. அவ்வளோ விரிவா சொல்லுவார். டி.எஸ். சொக்கலிங்கத்தினுடைய ஒருத்தர் பின்னிதான் வாழ்ந்திருக்காங்க. இந்த எழுத்தாளர்கள் ஒருத்தர் தனிமைப்பட்டு இல்லாம ஒவ்வொருவரும் நெருங்கி ஒவ்வொரு உயர்த்தி ஒருவர் பாராட்டி ஒருவருக்கு ஒரு உதவி செய்தே அந்த இது பண்ணியிருக்காங்க. டி.எஸ். சொக்கலிங்கமும் இல்லை என்றால் இன்னைக்கு வந்து புதுமைப்பித்தன் கிடையாது. புதுமைப்பித்தனை காப்பாற்றியதுக்காகவே டி.எஸ். சொக்கலிங்கத்துக்கு பாராட்டலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட டி.எஸ். சொக்கலிங்கத்தை பத்தி நீங்க நிறைய பேர் தெரியல. எனக்கே ரொம்ப குறைவா தான் தெரியுது. ஆனா மிகப்பெரிய பத்திரிகை துறையில் செயலாற்றிய மிக ஜம்பாவானா இருந்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் வீரமிக்க எழுச்சி தலையங்கள்லாம் எழுதியவர்.
அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை அவர் வந்து யாரையெல்லாம் எப்படியெல்லாம் அணுகுவாரு. துணை ஆசிரியரா இவர் இருந்திருக்காரு அழகிரிசாமி. அழகிரிசாமியுடைய வரலாறுலாம், வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு பார்த்தா ரொம்ப சோகமா இருக்குது. அப்படிப்பட்ட அவர் பிரஸ்ல வேலை செஞ்சீங்கன்னு அந்த அவர் சொல்றாரு, நானு ஒரு ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறத விட டி.எஸ். சொக்கலிங்கத்தினுடைய துணை ஆசிரியரா இருக்கிறத நான் பெருமிதமா கருதுறேன். அவ்வளவு நேர்மையான ஆளு. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம நம்ம சாமிநாத சர்மா ஆகட்டும், டி.ஆர். ஆகட்டும், புதுமை வா வா சுப்பிரமணிய முதலியார்கள் பற்றி ஆகட்டும், யா யா எல்லாருடையும் நேரடியாக பார்த்த, பழகிய அனுபவங்களை எல்லாம் ஒரு அழகர்சாமி சொல்றாரு. இந்த புத்தகத்துல படிக்கும்போது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு எழுத்தாளர் பற்றியும் தனித்து தொகுத்து தமிழ் எழுத்தாளர்களுடைய வரலாறுகளையும் தொகுத்து பார்த்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தமிழ் சமூகம் இருக்கணும். இன்னைக்கு இப்போ எழுத்தாளர்கள்லாம் ஈஸியா எழுதிடுறாங்க, கதைகள் வந்துடுது. ரொம்ப இருந்தாலும் அப்பொழுது இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. டி.எஸ். சொக்கலிங்கம் பார்த்தீங்கன்னா டால்டேஸ் கதைகள்லாம் அப்பவே 1940 முன்னாடியே ரஷ்ய எழுத்தாளர்கள் இலக்கியங்கள் முழுவதும் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த எழுத்துக்கள் எல்லாம் மொழிபெயர்க்கின்ற தகுதியின் திறமையும் நம்முடைய அந்த இலக்கியங்கள் வெற்றி பெறுவ இலக்கியங்கள் தரம் கூடுவதற்கு மேலை நாட்டுடைய இலக்கிய வாசிப்பும் அதை புரிந்து கொள்கின்றோம் தரமான நம்முடைய முன்னோடி இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அது போல இப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க மூலத்திலிருந்து பெற்று அதை அந்த நாவல்கள் எல்லாம் இப்போ நேருடைய இந்திராவுக்கு எழுதின கடிதங்கள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து டி.எஸ். சொக்கலிங்கம் அவருடைய மொழிபெயர்ப்புல வந்துருது. ஏகப்பட்ட மார்க்சிங் கார்கி, எலியோ டால்டாய்ஸுடைய நாவல்கள்லாம் இவங்க படிச்சு பார்த்து கரைச்சி குடிச்சு இந்த தமிழ் எழுத்து இலக்கியங்கள்ல தலைமை வச்சிருக்காங்க. இப்போ அது போலாம் இல்லைன்றதையும் நம்ம இருக்கலாம். ஆனா அவ்வளோ தரம் வாய்ந்த எழுத்தாளர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த எழுத்தாளர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் நம்ம உரையாடல் தேவைப்படுது. தெரிஞ்சு கொள்வதற்கு நல்ல நிறைய கரிசலுக்கு ஒரு கீராவுடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். கீராவுடைய சமகாலத்து எழுத்தாளர் தான் அழகுசாமி. 2 பேரும் ஒரே இது. ஆனா அழகுசாமி முன்னாடியே காலமாயிட்டாரு. கீரா ஒரு நீண்ட நாள் வாழ்ந்தார். கீராவுடைய புத்தகம்லாம் அன்னைக்கு பிரபல்யமா விற்கப்படுகிறது. அப்போ கீராவுடைய படிப்பு பெரிய படிப்புலாம் படிக்கலாம்னாலும் அவர்கள் அழகிரிசாமியும் கீராவும் ஓடி ஓடி தேடி தேடி படித்ததும் இசை சக்கரவர்த்தியான ராஜரத்னம் பிள்ளைகளிடம் போய் இவர்கள் இசை கேட்டதும், நாமகிரிக்கப்பட்ட கிருஷ்ணன் அவர்களிடம் இசை கேட்டதையும், இசை சார்ந்த ஒரு எழுத்தாளர்கள் எல்லாம் இப்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களுக்கு அழகுசாமிக்கு மிகப்பெரிய இசை ரசிகரா இருந்திருக்காரு, இசை வல்லுநராக இருந்திருக்காரு. டி.கே.எஸ்.சி மிகப்பெரிய இசை மாநாட்டுக்கு தலைமை வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட இசை மாநாடுகள்லாம் நடந்திருக்குது. அப்பொழுது நம்ம இப்போ நீங்க இவ்வளவு வளர்ச்சி பெற்ற பிறகு கூட நீங்க திரைப்படத்தினுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்குது வழிய சமகாலத்து எழுத்தாளருடைய எழுத்தாளர்களை பற்றியோ அல்ல இசைகள் பற்றியோ கலைகளை பற்றியோ மிகப்பெரிய 1947க்கு முன்னாடி 60க்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியை நாம் பார்க்கப்படவில்லை என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக. இசை மாநாடுகள் பார்த்தீங்கன்னா 9 மாநாடு நடந்திருக்கு. ஆனா சமீபத்துல 10 ஆண்டுகள்ல ஒரு 20 ஆண்டுகள் தமிழ் இசை மாநாடு ஒன்று கூட நடக்கல. ஸோ இதையெல்லாம் நம்ம வரலாறுகளை திரும்பி பார்த்தாதான் இவ்வளோ நடந்திருக்கு நம்ம தமிழ் சமூகத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதனால நம்முடைய இசை இப்போ ஒரு பைசா எழுத்தாளர்களுடைய எழுத்தாளர்களுடைய பல முகங்களை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. பல நூல்களையும் பழைய நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆகவே எழுத்தாளர்களை கொண்டாடுவது அழகுசாமி மூலம் அழகுசாமி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற இன்னும் இந்த காலகட்டமும் இருக்குது. இப்போ சமீபத்த நாஞ்சில் நாடானை பற்றி புத்தகத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஜெயகாந்தனை பற்றி குழந்தைகளெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எழுத்தாளர்கள் எவ்வளவு சிறந்த சமீப காலங்களில் இருக்கக்கூடிய நடிகரை பற்றி எல்லாம் கொண்டாடுகின்ற தொலைக்காட்சியில அல்லது ஆனந்த விடன்ல அல்லது தொலைபேசி ஊடகத்துல எல்லா இடங்களிலும் இப்ப நடிகர்களையும்
திரைப்படங்களில் தான் கொண்டாட்டமா இருக்குது. ஆனா எழுத்தாளர்களை கொண்டாடினாதான் சமூகம் மிகப்பெரிய மாற்றத்தை வரும். ஒரு சில குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு இயக்கத்தை போக்குகின்ற அந்த கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய சக்தி வந்து எழுத்தாளர்கிட்ட தான் இருக்குது. இந்த எழுத்தாளர்கள்லாம் நான் சின்ன வயசுல படிச்ச ரங்கனா திருவரங்கன் உலான்றது மிகப்பெரிய எனக்கு கதாநாயகர். எனக்கு அதுல குலசேகரன்ற ஒரு பாத்திரம் வரும். திருவரங்கன் உலா என்பது நான் தொடர்ல ஆனந்த தினமணி கதையில படிச்சேன். மிகப்பெரிய ஒரு கற்பனை. அது எப்போ வரும்னு படிப்பேன். திருவரங்கன் உலா ஒரு பாகம், 2வது பாகம் படிச்சேன். மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை நோக்கிய சரித்திர காலத்துக்கே நம்ம போயிடுவோம் அப்போ திருவரங்கன் உலா. அது போல நாவல்கள்லாம் இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல அந்த போல சரித்திர நாவல்கள்லாம் எழுதுறதுக்கு இப்போ ஆட்கள் குறைவா தான் இருக்காங்க. குழந்தைகள் என்னுடைய சின்ன வயசுல அதை படிச்சது மறக்கவே முடியல. அதுல வளர்க்கிற குலசேகரனுடைய பாத்திரமா எனக்கு வந்து ரொம்ப கற்பனையா இருக்கும். அவரு அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும். அதனால நீங்க வரலாறுகளை எழுத்தாளர்கள் ஒரு 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 காட்சியை சமூகத்தை நிறைவு செய்யக்கூடியவர்கள், அந்த இயக்கத்தை போக்கக்கூடியவர்கள், அந்த குழந்தைகளுடைய பெரிய கற்பனை திறனை வளர்க்கக்கூடியவர்கள், நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். அந்த எழுத்தாளர்களை நாம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ளணும். அந்த எழுத்தாளர்கள் கம்பராமாயணத்தை பத்தி இப்போ படிக்கிறது அளவுக்கு இவரு திருப்பூர் கிருஷ்ணன் எழுதின பார்த்து இது இப்ப சமீபத்துல வரது பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. திருப்பூர் கிருஷ்ணன் மெச்சூரிட்டியான ஒரு எழுத்தாளராக தெரியுது. அவரெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டியதா இருக்குது. யாரை எடுத்து கொண்டாலும் சரி, அவர் எழுத்து நம்மளை வசீகரிச்சாவே ஒரு சிறந்த எழுத்தாளர். சாதாரண படைய சாதாரண வாசகனை அவருடைய எழுத்து பிடிச்சிருச்சுனாவே தீர்ந்து போச்சு. மிக சிறந்த எழுத்தாளராக இருக்கும். அதுபோல நம்முடைய எழுத்து நம்மளை மற்ற மற்ற ஒழுக்கங்களை சமூகத்துல நிலைநாட்டும். அந்த வகையில அழகர்சாமியுடைய கரிசில் எழுத்தாளருடைய அந்த அறிமுகம், அவர் எழுதின நோக்கம் என்பது எழுத்தாளர்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சிக்கணும், தமிழ் சமூகம் அறிஞ்சிக்கணும்னு அதை நாம் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்துல ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு தாட்டியும் கொண்டாட வேண்டியதா இருக்குது. நம்ம புதுமை பித்தனை ஒரு தாட்டி கொண்டாடினாங்க மிகப்பெரிய அளவுல. ஹீராவை நம்ம கொண்டாடணும், ஜெயகாந்தனை கொண்டாடணும். ஆனா திரைப்படத்துறையில இவங்க பேர்லாம் தெரிகிற மாதிரி சமுதாயத்துக்கு தெரியுமானா தெரியாத பேர். அதை நாம் வந்து வருங்காலத்தில் நம் வாசகர்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் காரணமாக நம்ம எழுத்தாளரை கொண்டாடுவோம். உங்களுடைய இவ்வளவு நாளும் நான் பேசுறதுக்கு ஒரு எழுத்தாளருடைய விஷயங்களை ஒரு நாவலை படிச்சு பேசிடலாம். ஆனா எழுத்தாளர்களை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கணும். ரொம்ப கவனத்தோடு பேசணும். ஏன்னா கவனத்தோடு பேசணும்னா எழுத்தாளனுடைய சாராம்சம் போயிடும். திறமையில்லாதவர்கள்லாம் சபையில ஏறணும்னா பெரிய சிக்கலாயிடும். ஆகவே இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அறிவாற்றலுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய விமர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீண்டும் உரையாடலாம். நன்றி. வணக்கம். நன்றி சார். ஒரு எழுத்தாளரை பற்றி திறனாய்வு மிகப்பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையோட அதை கையாள வேண்டியிருக்கு. ஆனா பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இன்னும் விஷயங்கள் பத்தலை. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லையான்றது எனக்கு தெரியல. நன்றி. நான் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணினேன். கொஞ்சம் தான் கேட்டேன். சரிங்க சரி. ஆனா நல்லா இருந்தது அவருடைய உரையாடல். சரிங்க. மேடம் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எழுந்திருக்கலாம், கருத்துக்கள் சேர்த்திருக்கலாம். நிஜமாவே சொல்றேன். அந்த மாதிரி பழைய எழுத்தாளர்கள்ல எழுத்தாளர் லக்ஷ்மி சிவசங்கரி அவங்களுடைய அறிமுகம்லாம் இப்ப நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஐயா. அவங்களுடைய நாவல்கள் எல்லாம் மறுபடியும் புதுப்பிச்சு அது மாதிரி இப்ப பண்ண மாதிரியே லக்ஷ்மியோட நாவல்கள் எல்லாம் கூட ஒரு கருத்து பகிர்வு மாதிரி வைக்கலாம். நிச்சயமா. இந்த மாதிரி நம்ம மறந்த எழுத்தாளர்களையும் நம்ம வந்து கொண்டாடணும் ஐயா சொல்லியிருந்தாரு. அது போல அவர்கள் சார்ந்த நூல்களையும் வந்து நம்ம கருத்து பகிர்வுல வந்து இணைச்சிக்கலாம், பார்க்கலாம், முயற்சிக்க பண்ணலாமா? நன்றிங்க. இப்போ கூப்பா ராஜகோபாலுடைய புத்தகங்களை படிச்சேன், கட்டுரைகள்லாம் படிச்சேன்.
இப்போ எனக்கு யாருன்னே தெரியாது. கூப்பாரு லைப்ரரியில பார்த்தா கூப்பாரா 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 அப்புறம் பார்த்தா ராஜகோபாலனுடைய பார்த்தீங்கன்னா அவர் டால்டாய்ஸ பத்தி ஒரு ஒரு வரலாறு எழுதியிருந்தாரு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு பாரதியாரை பத்தி. அவரு காந்திய மிகப்பெரிய சிந்தனையாளர் போல. அவரு ஊழியன் புத்தகத்துல நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு. கிராமம் கெட்டு போச்சு, கிராமத்தை நோக்கி வாங்க, கிராமங்களுக்கு பத்தியான கிராமம் சீரழிஞ்சு போச்சு, கிராமத்தை நோக்கி வாங்கன்ற ரொம்ப ஒரு 4-5 கட்டுரைகள் நம்ம படிச்சிருக்கோம். அவரு கட்டுரைகள்லாம் அவருக்கு கூப்பாராவுடைய நாவல்கள்லாம் படிக்கல ராஜகோபாலன். ஆனா கட்டுரைகள் இப்போ படிச்சு பார்த்தா அவ்வளோ டெப்தா அவ்வளோ சிறப்பா கட்டுரைகளும் படிக்க படிக்க ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி கூப்பாரானோ என்னடா புதிய இது கூப்பா ராஜகோபாலனுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. அது போல நம்ம படங்கள்ல பாத்தீங்கன்னா வாழை படத்தை பத்தி நான் நிறைய யூடியூப்ல ஓவரா வந்துருக்குது. அதே போல தங்கலான் படத்தை பத்தி இதை பத்தி கொடுக்காப்புளி பத்தி வந்துடுது. ஆனா நீங்க இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர்களை பத்தியான வாசிப்பை பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு முன்னுரையோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. நம்ம இப்போ புத்தகம் படிச்ச பிறகுதான் தெரியுது நமக்கு தேவையான சப்ஜெக்ட். ஒவ்வொரு எழுத்தாளர்களும் லட்சுமி அவங்க சொன்னாங்கல்ல, லட்சுமி சிவசங்கரி அவங்களுடைய புத்தகம் சிவசங்கரி எல்லாம் தொடர் வந்து படிச்சுப்போம். ஆனா ஒரு வாசகன் எதை நோக்கி போறானோ அதை நோக்கி எழுத்தாளர்கள் தான் அவனுக்கு கண்ணுக்கு பிடிக்கும். அவன் இயற்கை சார்ந்த போனான்னா அவன் இயற்கை சார்ந்த எழுத்தாளர் தான் பிடிக்கும். அல்லது வரலாற்று சார்ந்த நடவடிக்கை போனா வரலாற்று சார்ந்த எழுத்தாளனுடைய பதிவு தான் போகும். சமீப காலமே எனக்கு சூழல் சார்ந்த விஷயங்கள் போனதுனால சூழல் சார்ந்த எழுத்தாளர்கள் போயிட்டோம். ஆனாலும் சூழல் சார்ந்த எழுத்தாளர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இயந்திரங்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூப்பாரா எழுதுறாரு. இயந்திரங்களுடைய பயன்பாட்டை பற்றி நீங்க எதை எடுத்தாலும் எங்கன்னா ஏதாவது தேவையான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ பல இடங்கள்ல நம்ம பழைய எழுத்தாளர்களை வாசிப்பு என்பது இந்த கடல் படிக்கிறதுக்கு நீங்க எத்தனையோ எழுத்தாளர் இருக்காங்க, ஒவ்வொரு பக்கமும் இருக்குது. ஆனால் நாம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு பரிந்துரை வாசகனுடைய பரிந்துரை ரொம்ப அவசியம். இப்ப நான் படிக்கிறேன்னா நான் படிச்சுட்டு ஒரு புத்தகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா இன்னொருத்தர் படிப்பாங்க. இல்ல வேற யாருன்னா படிச்சுட்டு இந்த புத்தகம் படிங்க ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் படிக்கலாம். திருவிக்காவுடைய முருகன் என்றால் அழகுன்ற ஒரு புத்தகம் படிச்சுட்டு நான் பல பேருக்கு சொன்னேன். முருகன் என்றால் அழகு என்ற புத்தகம் மிக சிறந்த புத்தகம். அதை சொன்ன பிறகு பெண்ணின் பெருமைகளை படிச்சீங்களா அப்படின்னாங்க. பெண்ணின் பெருமைகளை படிச்சு அதை விட ரொம்ப அற்புதமா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு முதல்ல அதை பெண்ணின் பெருமைகளை புத்தகம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எப்படிலாம் வாழ்க்கை நடத்தலாம், எப்படிலாம் சுத்தபத்தமா இருக்கலாம் அப்படின்னு பெண்ணின் பெருமைகளை பத்தி திருவிக்காவோட புத்தகம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு எழுத்தாளர் நான் எல்லா புத்தகத்தையும் தேடி கண்டுபிடிச்சு படிக்க முடியாது. ஆனாலும் நான் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை சொல்லலாம். காடோடி நல்லா இருக்கு, காட்டில் உரிமை நல்லா இருக்கு அப்படின்னு படிச்சா ஒரு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கும்போது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஒரே சொல்லுவாரு வையாபுரி நம்ம கிட்ட ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் இருக்கணும். குப்பைகள்லாம் வந்து சேர்ந்து போகுது, ஏகப்பட்ட புத்தகங்கள் ஒரு 20 புத்தகம் படிச்சா போதும். வையாபுரி பிள்ளை பேர் சொல்லுவார். மலை மாதிரி குமிஞ்சு போயிருக்கு, தேவையில்லை. எடிட்டிங் தேவை ரொம்ப. ஒரு புத்தகம் வந்து சங்க காலத்தில் இருந்தது போல ஒரு புத்தகம் வெளியே வரணும்னா நீங்க அது போல அனுமதி வாங்கிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்கணும். எதை வேணாலும் எப்படி வேணாலும் எழுதினா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எழுத்தாளர்களே சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஒரு வாசகர் வந்து வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில வாசகர் தன்னை போல ஒரு வாசகர் இருப்பாங்க எப்படியா இருந்தாலும். அந்த வாசகருக்கு ஒரு சில புத்தகங்களை பரிந்துரை பண்ணுவது மூலம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை படித்ததற்கான அடையாளம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்க பல புத்தகத்தை படிச்சோம். மயிலை சீனிவாசன் புத்தகம், நான் மயிலை சீனிவாசனை பத்தி தெரியாது. மயிலை சீனிவாசன் புத்தகம் மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஆகிறார், மிகப்பெரிய தமிழ் ஆய்வாளர் ஆகிறார். கல்யாணமே பண்ணிக்கல, வாழ்க்கை முழுவதும் தமிழுக்காக அர்ப்பணம் பண்ணார். மயிலை சீனிவாசன் புத்தகங்களை படிச்சு பார்த்துட்டு எவ்வளவு பெரிய. அதனால நம்ம முன்னோடிகளை கொஞ்சமாவது ஒரு அறிமுகமாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய நம்ம படிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு தேடி எடுத்த ஒரு அரிய முன்னோடிகள். நம்முடைய தாத்தா அதுதான் சொல்லுவாங்க, தாத்தா பேரு பாட்டி பேர்லாம் கூட தெரியாது. ஆனா இவர்களை பத்தி எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னு இவங்களை நன்றி உணர்வோடு பார்க்கிறோம். இவங்களால் தான் தமிழும் மொழியும் சிறப்புறுகிறது அல்லது செழுமையடைகிறது. அவர்கள் எதாவது காலத்திலேயாவது நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அறிவாற்றல் நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். செய்திகளை நிறைய சொல்லலாம், ஆனாலும் அந்த எழுத்தாளருடைய அவரு கொஞ்சம் அந்த 135 பக்கம் தான். அதனால நம்ம அதிகமா சொன்னோம்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால
புரிதலுக்கு கூட எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. புரிதலை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால இந்த இந்த அளவில் என்னுடைய அறிமுகம் இந்த எழுத்தாளர் பற்றியான கு. அழகுசாமியுடைய புத்தகம் மிக சிறந்த புத்தகம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. அந்த திருவிக்காவுடைய பெண்ணின் பெருமை நூல் எங்க ஐயா கிடைக்கும்? நூலகத்துல கிடைக்கும். பெண்ணின் பெருமைகள் நூலகத்துல கிடைக்குது. நூலகத்துல இருக்குமா? ரொம்ப அற்புதமான புத்தகம். நீங்க அது சம உரிமை பத்திலாம் அப்பவே பேசிட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு. பெண்ணின் பெருமைகள் திருவிக்காட மிக சிறந்த புத்தகம். திருவிக்கா மிகப்பெரிய தமிழ் பொக்கிஷம். 3-4 புத்தகம் படிக்கிறேன். அதுக்கு முன்னால நான் படிக்கவே இல்லை. சமீப ஒரு 10 ஆண்டுக்குள்ளதான் படிச்சேன் திருவிக்காவோட புத்தகம். அதை விட வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா சென்னை எப்படி ஒரு பூந்தோட்டமா இருந்தது, சென்னை எப்படி நகரமயமாக்கலுக்கு முன்னாடி திருவிக்காவுடைய விசாரமா எழுதுவாரு சென்னையை பத்தி. அவரு நல்லானதுக்கோ காரணம் அந்த சித்த மருத்துவர் அயோத்திதாசனுடைய மருத்துவத்தினால்தான் நல்லா இருப்பார்னு அவர் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிச்சாதான் தெரியும். அயோத்திதாசனை பத்தி தெரிஞ்சோம்னா நீங்க திருவிக்கா அயோத்திதாசன் இல்லைன்னா திருவிக்கா இல்லை. தான் திருவிக்காவை நல்லாகனார்னு வாழ்க்கை வரலாறுல சொல்லுவார். ரொம்ப அற்புதம். நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா இன்னொரு புத்தகம் அவரை பத்தி இவரை பத்தி எல்லாத்தையும் ஒரு வந்துனே இருக்கும். அது ஒரே 10ஆம் வகுப்புக்கு பாடம் நடத்தும் போது பொதுவா யாருக்கு பாடம் நடத்தும் போதே அதுல ஆசிரியர் குறிப்புன்னு ஒண்ணு வரும்ல. அந்த ஆசிரியர் குறிப்புல அவர் எழுதிய நூல்கள்னு இருக்கும். அப்ப என் மனசுல தோணும், இத்தனை நூல் எழுதிருக்காரு, நம்ம ஒரு நூலாவது படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி என்னுள் எழுவது உண்டு. சரி, ஒவ்வொரு நூலாசிரியருக்காகவாது எழுதுனதுக்காகவாது நம்ம ஒரு நூலை படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்ல விஷயம். நன்றியா. மகிழ்ச்சிமா. அடுத்து செல்வகுமாரி அம்மா, நீங்க ஏதாச்சும் கருத்து போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பதான் கொஞ்சம் முன்னாடிதான் இத பத்தி இந்த வாசிப்பு அனுபவத்தை பத்தி கேள்விப்பட்டேன். சாரி, பேசுறத கேட்டேன் நானு. அவர் ஐயா நல்லா சொல்றாரு. அதாவது இப்ப 2 விதமானவங்க இருக்காங்க. ஒண்ணு எஸ்ரா ஜெயமோகன் போன்றவர்களை வாசிப்பது, அது ஒரு அவர்களுடைய இலக்கியத்தை பின்பற்றுவது ஒரு ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கு. பழமையில திருவிக்கா எழுதுனது அது மாதிரி நிறைய எழுத்தாளர்களை பற்றி இப்ப வாசிக்கிறதே நம்ம மறந்து போறோமோ? அவர் சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் அயோத்திதாச பண்டிதர், அவரை பற்றி திருவிக்க நிறைய எழுதியிருந்தாரும். அவருக்கு முதல் சந்திப்பு அப்படின்னு சொன்னாக்கா சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோட தான். பௌத்த சங்கத்தை ஏற்படுத்துறார். இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, பௌத்த நெறியை பின்பற்றுவதற்காக. அதுக்கு பிறகு தொழிற்சங்கத்துல இவர் திருவிக்கா, சக்கரை செட்டியார் போன்றவர்கள்லாம் வராங்க. இப்போ அயோத்திதாசர் அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய அறிவியலாக இருக்கட்டும், ஒரு பைசா தமிழன் அந்த இதழ் நடத்தினதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு போனது. ஆனா அந்த காலகட்டத்துல யாருக்குமே தெரியல. இந்த காலகட்டம் வரைக்கும் தெரியல. இப்பதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டி. தர்மராஜ் போன்ற பேராசிரியர்கள் தான் இப்ப அயோத்திதாசரை வெளில கொண்டு வராங்க. ஐயா அவர்கள் அவரை பத்தி குறிப்பிட்டதற்கு ரொம்ப நன்றி. அவரை நிறைய நம்ம படிக்கணும். அவர் எவ்வளவு தலித்துகளுக்காக எல்லாம் போராடி இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு அது ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு வரும். வாசந்தி, லக்ஷ்மி போன்றவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் வாசிக்கும் போது ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஆனா வாசிக்கிற மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த அமைப்பு உண்மையாலுமே ஒரு வாசிப்பு அனுபவத்தை நிறைய பேரை அழைச்சு அவங்க படிக்கிற புத்தகங்களை அந்த அனுபவங்களை இப்படி சொல்ல வச்சு ஒரு புத்தகத்தை நம்ம வாசிச்ச ஒரு அனுபவத்தை தருது இல்லையா? அது உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். நானு அறிவே ஆற்றல் இந்த குழு இதை தொடர்ந்து நடத்தணும். நிறைய வாசிப்பாளர்களும் வரணும், நிறைய கேட்பாளர்களும் இருக்கணும்.
அதனால இன்னும் இன்னும் இந்த இது வந்து ரொம்ப நல்லா போகணும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பங்களிப்பை இங்க நல்குவேன். அவங்க அந்த ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் தான் நினைக்கிறேன். நானும் ஒரு தமிழ் ஆசிரியை. அவங்க சொன்ன விஷயத்த நானும் என்ன ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஆசிரியரை பத்தின ஒரு குறிப்ப சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை குறிப்பு வரும்போது அவங்க எழுதின நூல்கள்லாம் நம்மளாலையும் மனப்பாடம் பண்ண முடியல. பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். ஆனா இதுல எத்தனை பேரு, எவ்வளவு பேரு நம்ம அந்த அவங்களுடைய நூல்களை குறித்து நம்ம பேசுறோம்னா அதை ஏதாவது 1, 2வது நம்ம வாசிச்சு இருக்கணும் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உண்மையுமே அது எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஆசிரியர் தொழில் வந்த பிறகு பாட புத்தகத்தை தவிர வேற எந்த புத்தகத்தையும் படிக்கிறது இல்லை ஆசிரியர்கள். அப்டேட் ஆகிறதே இல்லை. அது அது எல்லா பெரும்பாலான ஆசிரியர்கள் என்னை சுத்தி இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் நான் பாக்குறேன். பெண் ஆசிரியர்கள்னா இந்த புடவை, துணிமணி, நகை, நட்டு அப்படிதான். ஒரு 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 புத்தகத்தை படிச்சு அதை பத்தின ஒரு கலந்துரையாடல் அதெல்லாம் பண்றதே இல்லை. அந்த விதத்துல நான் தனிமைப்பட்டு போவேன்னு வச்சுங்களேன். அப்படி அந்த ஏக்கம், அவங்களுடைய ஏக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் நானு. அப்படி ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டே இருக்கணும். ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே தான் படித்து கொண்டே இருக்கணும், வாசிச்சு கொண்டே இருக்கணும். அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக வச்சுக்கணும். அதுக்காக நீங்க தொடர்ந்து இளைஞர்கள் நீங்க செய்யற இந்த விஷயத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ரொம்ப நல்லா நடத்துங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.